ஃபர்ஸ்ட் என் பேர் வந்து சிவபிரகாஷ். இன்னைக்கு அண்ணாவால வர முடியலன்னு சொன்னாங்க. அதான் சரஸ்வதி அக்கா வந்து இது வரைக்கும் நடத்தின செஷனை வச்சு ரீகேப் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஸ்டூடெண்ட் தான், இல்லை ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கிருக்கேன். இப்போ நான் சும்மா எனக்கு தெரிஞ்சது சும்மா அப்படி ரீகேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். பிடிஎம்மும் அட்வைசருக்கு மட்டும் போட பிடிஎம் கிட்ட பேசினா அட்வைசர் கிட்ட பேசணும். அது வந்துதான் அதுல இருக்கு. அது உண்டு. எனக்கு டைப் எதுக்கு பிடிஎம் கிட்ட பேசணும் அட்வைசர் கிட்ட பேசணும்? இன்னைக்கு என்னென்ன பேசணும், யாரார்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு டோட்டல் கால் பாரு. டோட்டல் கால் 75 கால். காலைல 10 மணிலேருந்து யாரார்கிட்ட பேசுறேன்? பிளஸ் அடிஷனலா இந்த கால் லிஸ்ட் பேசுனீங்கல்ல, அதுலயும் 25 போட்டாது. டோட்டல் இது போடலையே. அட்வைசர் செக், அட்வைசர் இதே போடுங்க. ஹலோ, அட்வைசர் ஸ்டேஷன் செக் லிஸ்ட் ஃபாலோஸ். அட்வைசர் ஹலோ, என்னோட ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? விசிபிளாக இருக்கா? சேட்டில் கூட சொல்லுங்க. ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? விசிபிளா இருக்குண்ணா. ஓகே. சரி, செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் அண்ணா சொல்லி கொடுத்ததுலேருந்து இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ரீகேப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வேரியபிள்ஸ்னால் என்னன்னு தெரியுங்களா? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஹலோ. அது கீவேர்டானா? வேரியபிள்ஸ்ன்றது என்ன, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதில் சும்மா சொல்லுங்க. சும்மா கமெண்ட்ல கூட போடுங்க, சேட்ல கூட போடுங்க. அதை ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியும்னா எந்த வேல்யூனா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். வேரியபிள் வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? இதுவும் ஓகே. வேற ஏதாவது? ஒரு குரூப் ஆஃப் அரேக்கான ஒரு நேம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணலாமாண்ணா? ஓகே. சரி, நான் அப்படியே சொல்றேன், இதுவும் கரெக்டு தான். நான் சொல்றேன். இப்போ வேரியபிள்ன்றது என்னன்னா, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அரே அது மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும், இல்லை நம்ம எந்த வேல்யூ வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ மற்ற லாங்குவேஜ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்ம இப்போ ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும்னா அதில் நம்ம வந்து ஒரு டேட்டா டைப் கொடுத்து அப்புறம் வேரியபிள் நேம் கொடுப்போம். ஏன் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் அது தெரியுமா? எதுக்கு நம்ம வேரியபிள்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த இது? சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சும்மா சொல்லுங்க. வேரியபிள் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்? அதை வச்சுதான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். சூப்பர் சூப்பர்.
ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூவை வந்து ஒரு மெமரி நம்மளுக்கும் இப்போ கம்ப்யூட்டர்ல தானே யூஸ் பண்றோம். இப்போ அது அந்த வேல்யூ வந்து ஒரு மெமரியில் ஸ்டோர் ஆகும், ரைட்டா? அப்போ அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். அப்போ அந்த வேல்யூ மெமரியில் போய் உட்காரும்ல, அதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம், அதுதான் வேரியபிள், ஓகேவா? அப்போ அந்த வேரியபிள் உள்ள நேமை வச்சு நம்ம அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ புரியுதா? வேரியபிள் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹலோ, புரியலன்னா திருப்பி சொல்லுங்க, நான் சொல்றேன் திருப்பி. நான் இன்னொரு வாட்டி வேணா சொல்றேன். இப்போ வேரியபிள்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்றதுக்கு, இப்போ இதுல பாருங்க, இதுல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கா, இல்ல இந்த 5ன்றதான வேல்யூ. அப்போ அந்த 5ன்றது நம்மளுடைய இப்போ கம்பைலர் யூஸ் பண்றோம்னா அதில் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த 5 வந்து இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மெமரிக்கான அட்ரஸை தான் நான் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அந்த எக்ஸ்ன்னு சொல்ல பிரிண்ட் பண்ணணும்னு போட்டேன்னா எனக்கு அந்த வேல்யூ 5 வந்து பிரிண்ட் ஆகிரும். அப்போ நான் ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும், ஓகேவா? அப்பன்னு சொல்லும்போது நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம், ஓகேவா? புரியுதா? எஸ் அண்ணா, புரியுதுண்ணா. ஓகே. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம வந்து இப்போ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா 3 இது யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றதுக்கு. அது வந்து ஒன்று வந்து வேறு, இன்னொன்று லெட்டு, இன்னொன்று வந்து கான்ஸ்ட், ஓகேவா? இதுல வந்து வேரும் கான்ஸ்டன்றது என்னன்னா பிளாக் ஸ்கோப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, குளோபல் ஸ்கோப்டு. வேரும் கான்ஸ்டும். இப்போ இது எப்படின்னா, எப்படி பேஜ் இருக்கு? இப்போ வேற போட்டு இப்ப நான் ஒரு நேம் நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நான் ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து அண்ணா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. கேட்கலையா? இப்போ கேட்குதா? இப்போ ஹலோ. கிளியர்ண்ணா. ஓகே.
ஓகே, இப்போ நான் வந்து வேறுன்ற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணி அது ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்னொன்று வந்து லெட்டு, இன்னொன்று வந்து கான்ஸ்ட், 3 இது வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வேறுன்றது என்னன்னா, அண்ணா சொன்ன மாதிரி இப்போ அந்த வேர்ல்டு ப்ரௌசர் அந்த மாதிரி இதில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேறு யூஸ் பண்ணுவோம். இப்போ லெட்டுன்றது என்னன்னா, இது வந்து நம்ம ஒரு பிளாக் ஸ்கோப்னு சொல்கிறோம். எப்படின்னா, இப்போ நீ வந்து ஒரு நம்1 அதே மாதிரி சேம் வேரியபிள் மாரி அந்த பிளாக்குக்கு வெளியே வந்து நம்1 அப்படின்னு போட்டாலுமே ரெண்டுமே தனித்தனி வேரியபிளாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். இதுவே நம்ம ஆனா உங்க கான்ஸ்டன்ட் ஸ்கிரீன் போட்டு கிளீனாவே தெரியலண்ணா. ஸ்க்ரீன் தெளிவா தெரியலையா? பிளர்ராவே தெரியுது. ஒரு நிமிஷம். இல்லைங்க, நான் இன்னொரு வாட்டி ஷேர் பண்ணி பார்த்தேன். சரி கொடுங்க. இப்போ கிளியராக இருக்கா இல்லை எப்பவும் அப்படியே தான் இருக்கா? ஹலோ? இப்பவும் பிளர்ரா தான் தெரியுதுண்ணா. கிளியராவே இல்லைண்ணா. ஒரு நிமிஷம். இப்பவும் அப்படிதான் இருக்கா? ஹலோ? ஆனா இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கரெக்டா இருந்துச்சு, மறுபடியும் ஸ்டார்டிங்ல கரெக்டா இருந்துச்சுண்ணா. இப்போ ஓகேண்ணா. இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. ஓகேண்ணா. ஓகேப்பா. ஆனா இல்லை இந்த அவ்வளோ ஒன்றும் கிளியரா இல்லைண்ணா. கொஞ்சம் பிளர்ரா இருக்க மாதிரி தானே இருக்கு. எனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா என்னன்னு தெரியல இது. இப்போ கிளியராக இருக்கா கொஞ்சம்? இல்லை இப்பவும் பிளராக தான் இருக்கா? இது ஓகே தாண்ணா. இப்போ பரவாயில்ல, தெரியுது ஓரளவுக்கு. ஓகே. ம். தேங்க்ஸ். இதில் வந்து இந்த கன்சோல் num2 = 5 கொடுத்துருக்கேன். கான்ஸ்டன்ட் num2 = 5 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ கான்ஸ்டன்ட்றது உங்களுக்கு தெரியுமில்ல. இப்போ ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம்னா அது சேஞ்ச் பண்ண முடியாது. அதான் கான்ஸ்டன்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கும் அப்படி சொல்லுவோம் தெரியுமா? அந்த அதுதான் இங்கே பார்த்துருக்கேன் பாருங்க.
இந்த நம் இஸ் 5ன்னு கொடுத்துருக்கேன். அதே வேரியபிளை வந்து அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். இப்படி சொல்லும்போது எனக்கு என்ன வருதுன்னா இது டைப் எரர்னு வருது. ஏன்னா எனக்கு வந்து அந்த வேரியபிளுக்கு நான் திருப்பி ரீஅசைன் பண்ண முடியாது. நான் ரொம்ப பொறுமையா தான் கேக்குது நீங்க பேசுறது. ஒரு நிமிஷம். கொஞ்சம் கிளியரா கேக்குதா? ஹலோ. இப்போ ஓகேண்ணா. ஓகே. இதான் வேரியபிள்ஸ் மொத்தம். ஒன்று வந்து மூணு டைப் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து வேர், லெட்டு, கான்ஸ்ட். ஓகேவா? இதுல வேர் வந்து ஓல்டு ப்ரௌசர்ஸ் அந்த இதில் யூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து லெட்டு, கான்ஸ்ட். இந்த லெட்டு கான்ஸ்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஒன்று வந்து வேல்யூவை வந்து இதுல சேஞ்ச் பண்ண முடியாது கான்ஸ்ட்ல. ஓகேவா? இதுவே நம்ம லெட்டு யூஸ் பண்ணோம்னா லெட்டு வந்து நம்மள வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். வேரியபிள்ஸ் ஓகேவா? வேரியபிள்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் வரலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஆ ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டேட்டா டைப்ஸ். ஓகேவா? டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஒன்று வந்து ஸ்ட்ரிங், அந்த நம்பர், பிக் இன்ட், அப்புறம் பூலியன், அன்டிஃபைன்டு, நல், சிம்பிள், ஆப்ஜெக்ட். இந்த இது சொல்லுவாங்க. ஓகேவா? ஹலோ. ஓகேண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்னு சொல்லுவோம். இப்போ ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியுமா? ஆப்ஜெக்ட் அண்ணா நடத்திருப்பாங்களே, யாராச்சும் சொல்லுங்க. லிஸ்ட் ஆஃப் அரேயோட நேம் ஆனா. இப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன? ஆப்ஜெக்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அந்த மாதிரி யாராச்சும் அதோட அப்ளிகேஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் சொல்லுங்க. யாரும் வேணா சொல்லுங்க, இல்லாட்டி சாட்ல கூட போடுங்க. சரி, நான் சொல்றேன். ஆப்ஜெக்ட்ன்றது என்னன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காரை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கார்னும் போது நமக்கு வந்து என்னென்ன இருக்கும்? கார் உங்களுக்கு சொல்லுங்களேன். இப்போ கார்னா என்னென்ன இருக்கும்? இப்போ காருன்றது ஒரு கிளாஸ். ஓகேவா? இப்போ காருன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. சும்மா சொல்லுங்கப்பா. இப்போ கார்னா என்ன இருக்கும்? ஹலோ. கார் தானே சொல்லுவீங்க? இப்ப காருன்றது ஒரு கிளாஸ். இப்ப காருன்னு சொல்லும்போது அதுல என்னென்ன இருக்கும்? கார்னா இப்ப என்ன இருக்கும்? இந்த மாதிரி டயர் இருக்கும், 4 டயர்ஸ் இருக்கும், சீட் இருக்கும், அது மாதிரி விண்டோஸ், கிளாஸ் அதெல்லாம் இருக்கும். அதானே? நான் வேற பிரேக் என்னென்ன இருக்கும் கிளாஸ்? ஹலோ, கேட்கல உங்க? அதெல்லாம் சொன்னீங்களா? யாரும் சொல்லுங்க. நான் பிரேக்கு, கிளச்சு, மிரரு, அப்புறம் அந்த இன்ஜின் எல்லாமே இருக்கும்ல. ஓகேவா? அதெல்லாம் இப்ப வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப கார்ஸ்லயும் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப எப்படின்னா இப்ப கார்னா இந்த குண்டாய் காருன்னு இருக்கு, அப்புறம் டாடா காரு, அப்புறம் வந்து BMW, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் கார் இருக்குல்ல. ஒரு நிமிஷம். எப்படின்னா இப்ப ஒரு கிளாஸ் இமேஜின். இப்ப கிளாஸ்ன்றது என்னன்னா ஒரு கார். இப்ப கார் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப காருக்கு என்னென்ன இருக்கும்? விண்டோ இருக்கும், அடுத்தது இன்ஜின், அப்புறம் சீட், அப்புறம் வந்து டயர், இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த இந்த விண்டோ, இன்ஜின், சீட்டு, டயர் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் என்னன்னா அந்த காரோட ப்ராப்பர்ட்டி தானே. இப்பனா ஹலோ, என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல? ஹலோ, இல்லண்ணா. ஸ்கிரீன் தெரியலையா? அண்ணாச்சி பிளாக்கா புரியல. இருக்குண்ணா. பிளாங்கா இருக்கா? பிளாக் இருக்குண்ணா. இந்த ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இப்ப தெரியுதுல? ஹலோ. இல்லண்ணா தெரியலண்ணா.
தெரியுதுல இப்ப தெரியுதா? நோட் பேட் ப்ளஸ். தெரியலண்ணா. ஓகேவா? எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்ல எல்லாருக்கும்? இப்ப சொல்லுங்க. தெரியுதுண்ணா. இல்ல தெரியுது இப்பதாண்ணா ஓகே. தெரியுது. ஓகே. இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப வந்து கிளாஸ்னா ஒரு காரை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப ஒரு கார்னா ஒரு கிளாஸ். அப்ப அது காருக்கு என்ன இருக்கும்? விண்டோ இருக்கும், அப்புறம் இன்ஜின், சீட்டு, டயர் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? வேற என்ன இருக்கும்? இப்ப இது இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்னன்னா ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் என்னன்னா ப்ராப்பர்ட்டி. அப்ப அதோட டைப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இப்ப கார்னா இப்ப காருக்கு வந்து என்னென்ன இருக்கும்? இதுல இப்ப BMW இருக்குது, அப்புறம் வந்து டாடா கார் இருக்கு, அப்புறம் டொயோட்டோ, ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குண்ணா. ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் கார் இருக்கு. இப்ப இந்தந்த காருக்குன்னு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல. இப்ப பிஎம்டபிள்யூக்கும் விண்டோ இருக்கும், டாடாக்கும் இன்ஜின் இருக்கும், அதே மாதிரி டாடாவுக்கும் விண்டோ இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே காமன் தானே? ஹலோ, இருக்கீங்களா? ஆமாண்ணா. ஓகே. அண்ணா. இப்ப இந்த ஒவ்வொரு இதுக்கும் ப்ராப்பர்ட்டி காமன். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப பிஎம்டபிள்யூன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதே மாதிரி டாடான்றது ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப டொயோட்டோ, ரோல்ஸ் ராய்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்ப காருன்ற இந்த காமன் கிளாஸுக்குள்ள இத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன இருக்கு? ஒவ்வொரு விண்டோ, அது மாதிரி விண்டோ, இன்ஜின், சீட், டயர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்றது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல பாருங்க. இப்ப பிஎம்டபிள்யூன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்ப இதுக்கு நம்ம என்ன இருக்கும்? ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இப்ப கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் விண்டோவா? விண்டோன்றது என்ன சொன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போது எனக்கு கிளாஸ் எல்லாம் ஆனது அப்படின்னு சொல்லிக்கலாமா? அதே மாதிரி விண்டோ, அதே மாதிரி இன்ஜின். இன்ஜின் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் அந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி. இப்போ பிஎம்டபிள்யூக்கும் இதே ப்ராப்பர்ட்டி தான் வரும், அதே மாதிரி டாட்டாக்கும் இதே ப்ராப்பர்ட்டி தான் வரும். ஓகேவா? அப்ப நம்ம ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ண போது இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி? இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் மூலயமா. ஓகேவா? அப்ப ஆப்ஜெக்ட்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்ப நம்ம தனித்தனியா ஒவ்வொரு இதுக்கும் இப்ப விண்டோக்குன்னு தனியா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, இப்ப பிஎம்டபிள்யூக்கும் தனியா விண்டோ, அதே மாதிரி பிஎம்டபிள்யூக்கு தனியா இன்ஜின், அதே மாதிரி பிஎம்டபிள்யூக்கு சீட்டு, டயர், அதே மாதிரி டாட்டாக்கு தனியா விண்டோ, இன்ஜின், சீட்டு, டயர் அந்த மாதிரி தனித்தனியா கிரியேட் பண்ண தேவையில்லை. அப்ப நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு எல்லாத்துக்குமே காமன் ப்ராப்பர்ட்டி. அப்ப அந்த இதுல இருந்து நம்ம வேல்யூ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுக்கு என்னது? டைம் வந்து சேவ் ஆகுமா? நம்ம தனித்தனியா பண்றதுக்கு தனியா இப்ப மொத்தமா பண்ண டைம் சேவ் ஆகும் தானே? எஸ் அண்ணா. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோம். இப்போ ஆப்ஜெக்ட்லாம் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா த்ரீ டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒன் வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட் நம்ம ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ல தான் இருக்கும். அதே மாதிரி அரே வந்து ஒரு ஆப்ஜெக்டா தான் நம்மளுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி டேட்டுன்றதையும் ஒரு ஆப்ஜெக்டா தான் கொடுக்கும். இப்போ அரேன்றது என்னன்னு தெரியுமா? அரே என்ன நடத்திருப்பாங்களே, அரே மெத்தட்ஸ், ஐட்ரேஷன் மெத்தட்ஸ் நிறைய நடத்திருப்பாங்களே. அரேனா என்ன? யாராச்சும் சொல்லுங்க, சாட்ல கூட போடுவோம். ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? கலெக்ஷன் ஆஃப் டேட்டாண்ணா. லிஸ்ட் ஆஃப் ஓகே, சூப்பர். ஐட்டம். நிறைய கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இப்போ ஒரு அரேல இப்ப சேம் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாமா, இல்ல ஒரு மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாமா? இப்போ நான் ஒரு அரே கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அரேன்னு கொடுத்து இப்ப எனக்கு அதுல உள்ள லிஸ்ட் எல்லாம் வந்துச்சா? இப்போ இதுல நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சேம் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? இப்ப இன்னொரு அரே கிரியேட் பண்றேன்.
அரே டூன்னு கொடுத்தாலும் நமக்கு என்னது கேரக்டர் அந்த மாதிரி 1 2 அப்படின்னு கொடுத்துருக்குது. ஓகேவா? இப்ப அரேல வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ண முடியும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல சொல்லுது. ஆனா இப்ப இந்த 1 2 அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப இதுல எனக்கு ஒரு அரேன்ற சொல்றோம்ல, இப்ப அரேயோட டைப் என்னவா இருக்கும்? யாராச்சும் சொல்லுங்க. இப்ப அரேயோட டைப் என்னவா இருக்கும்? இப்ப டைப் ஆஃப் அரே டூ அப்படி இல்லாட்ட அரே என்ன வரும்? சொல்லுங்கப்பா யாராச்சும். இப்ப டைப் ஆஃப் அரேன்னு கொடுக்குறேன். டைப் ஆஃப் அரேன்னு கொடுத்தா என்ன வரும்? சாரி, அரே மீட் பண்றேன். இப்ப டைப் ஆஃப் அரேன்னு கொடுத்தா எனக்கு என்ன வருதுன்னா ஆப்ஜெக்ட் வருது. கரெக்டா? ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுல அரேன்றது நமக்கு வந்து என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் தானே. ஹலோ, இருக்கீங்களா? யாருமே பேச மாட்டேங்குது. இருக்கோண்ணா. ஓகே. இப்ப எனக்கு இதுல அரே வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் வந்துச்சுன்னு தெரியுதா? ஏன்னா இதுல அரேன்றது ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப். ஓகேவா? ஹலோ, புரியுதா? புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி நான் மறுபடியும் சொல்றேன். ஹலோ. புரியுதுண்ணா. புரியுதுண்ணா. ஓகே. புரியுது. ஆ அதனாலதான் எனக்கு இங்க வந்து என்ன இருக்குதுன்னா ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஓகேவா? இப்ப இதுலயே நமக்கு மெத்தட்ஸ் எப்படி கொஞ்சம் நடப்பாங்க, அந்த மெத்தட்ஸ் இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப நான் இந்த அரேயோட லென்த் வேணும்னா என்ன பண்ணலாம்? இப்ப அரே டாட்னு போட்டு லென்த்னு கொடுத்து வந்துடலாமா? என்னன்னு வந்திருக்கு? 4 வந்திருக்கு. ஓகேவா? இப்ப லென்த் அண்ணா சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணோம்னா இண்டெக்ஸ் பொசிஷன் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதே நம்ம வந்து ஒரு லென்த் எடுத்துக்கிட்டோம்னா லென்த் வந்து எதுல இருந்து கவுண்ட் பண்ணும்? ஒரு கம்பைலிங் இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா லென்த் வந்து எதுல இருந்து கவுண்ட் பண்ணும்? 0ல இருந்தே கவுண்ட் பண்ணுமா இல்ல 1ல இருந்து கவுண்ட் பண்ணும்? ஒன்ல இருந்து ஒன்ல 1ல இருந்து ப்ரோ. இருந்து. சூப்பர். அதனாலதான் எனக்கு இங்க வந்துருக்குன்னா 4ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்ப இந்த அரேல நம்ம வந்து லாஸ்ட்ல எனக்கு ஒரு வேல்யூ இதை ஆட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? புஷ் அண்ணா. புஷ் சூப்பர். புஷ். புஷ் அண்ணா. இப்போ அரே டாட் பொசிஷன் கொடுத்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம்னா, இப்போ நான் 6 ஆட் பண்ணோம்னா இப்போ 6 கொடுத்தா எனக்கு இப்போ அதோட சைஸ் வந்து என்னது 5ன்னு காமிச்சிருச்சு. இப்போ நான் திருப்பி அரேயை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அரேன்னு கொடுத்தா இப்போ எனக்கு வந்து லென்த்து 5ன்னு வருது. கடைசியில் எனக்கு வந்து 6ன்னு ஆட் ஆயிடுது. ஓகேவா? அடுத்தது அதுலயே நான் எனக்கு என்ன பண்ணணும்னா அந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? பாப். பாப்னு கொடுத்தப்ப எனக்கு அந்த டெலீட் ஆயிரும். 6 டெலீட். இப்போ எனக்கு வந்து திருப்பி சைஸ் வந்து 4 வந்துச்சு. ஓகேவா? புஷ் பாப்பா புரியுதுல? எஸ் அண்ணா. ஓகே. இப்பவே எனக்கு வந்து இந்த அரே ஃபர்ஸ்ட் வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. கரெக்டா? கேக்குதாண்ணா? ஹலோ. கேக்குதாப்பா? ஹலோ, கேக்குதா? இப்ப கேக்குதுண்ணா. ஓகே. இப்போ ஒரு அரேல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? அன்ஷிஃப்ட் ஆனா. சூப்பர். அன்ஷிஃப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அன்ஷிஃப்ட் அப்படி போட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆட் பண்ணலாம். 7 இது மட்டும் எனக்கு ஆட் ஆயிட்டு இப்போ அதையும் நான் அரே பிரிண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்ல எனக்கு பிரிண்ட் பண்ணிட்டா இப்போ அந்த எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்ல உள்ள எலிமெண்ட் எனக்கு வந்து டெலீட் பண்ணணும். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்?
ஷிஃப்ட்ண்ணா. ஓகே. எனக்கு திருப்பி டெலிட் ஆயிட்டு ஓகேவா? இந்த மெத்தட் கொஞ்சம் ஓகேவா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரி, இப்போ நான் சும்மா ஓவராலா கேட்கேன், என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தானே, அரேயோட டைப் வந்து என்னவா இருக்கும்? டைப்னு போட்டா என்ன வரும்? டைப் ஆஃப்னு போட்டா ஆப்ஜெக்ட்னா அரேயோட என்ன வரும்? சூப்பர் ஆப்ஜெக்ட். இப்ப எனக்கு இது வந்து ஒரு ஆப்ஜெக்டா தான் இருக்கு ஓகேவா? இப்ப எனக்கு இது வந்து ஸ்ட்ரிங்கா வேணும், அப்ப நம்ம என்ன டைப் யூஸ் பண்ணலாம், மெத்தட் யூஸ் பண்ணலாம்? டாட் டூ ஸ்ட்ரிங் போட்டு ஓகே. ஸ்ட்ரிங் போட்டா எனக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்கும் ஓகேவா? இப்ப நான் ஒரு அரேல வந்து இப்ப இதுல உள்ள எலமெண்ட் நான் வந்து ஒரு எலமெண்ட் இப்ப நான் டெலிட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ. ஆனா சொன்னா இப்ப நான் ஒரு அரேல வந்து இப்ப நான் ஒரு எலமெண்ட் டெலிட் பண்றேன்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குமா, இல்ல அதுவும் அந்த ஸ்பேஸ் டெலிட் ஆகுமா? மெமரியில வந்து அதுக்கான ஒரு ஸ்பேஸ் போய் ஸ்டோர் ஆயிருக்கும்ல, அதுக்கு இருக்கணும். அப்ப டெலிட் இருக்கும். ஆனா அதோட வேல்யூ மட்டும் தான் எனக்கு என்ன இருக்கும், டெலிட் ஆயிருக்கும். ஆனா அதுக்கான ஸ்பேஸ் டெலிட் வந்து என்ன இருக்கும், அப்படியே தான் இருக்கும் ஓகேவா? இருக்கணும். ஓகே. அட்டுன்றது யூஸ் பண்றது தெரியுமில்ல, அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்றதுக்கு அட்டு யூஸ் பண்றோம் ஓகேவா? எஸ் அண்ணா. அடுத்தது அடுத்தது வந்து ஜாயின் யூஸ் பண்ணுவோம். ஜாயின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், யாராச்சும் சொல்லுங்க. ஜாயின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரெண்டு அரேக்கு நடுவுல ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க, கரெக்ட் தான். நம்ம ஐஃபன் இல்ல ஸ்லாஷ் இல்ல காமா நம்ம எது வேணுமோ போடுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, கரெக்ட் தான், ஓரளவு கரெக்ட். இப்ப எனக்கு வந்து இந்த அறையில உள்ள எலமெண்ட் பாத்தீங்களா இருக்கு, 1 3 2 4 இருக்கு பாத்தீங்களா? இப்ப ஒவ்வொரு எலமெண்ட் எனக்கு வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இந்த எலமெண்ட் பாத்தீங்களா, அப்ப எலமெண்ட் வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இப்ப நான் ஐபன் இல்லைன்னா டாட் இல்லைன்னா ஸ்டார் இப்படி செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம வந்து ஜாயின் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா? ஜாயின் கண்டிஷன், ஜாயின் ப்ராப்பர்ட்டி, ஜாயின் மெத்தட் அது யூஸ் பண்ணுவோம் ஓகேவா? ஜாயின் எதுக்கு யூஸ் பண்ணணும் புரிஞ்சிச்சா? ஹலோ. எஸ் அண்ணா. ஓகே. இப்ப அண்ணா ஸ்கிரீன் அடுத்தது வந்து மட்டும் ஆ பிளர் புரியல. ஸ்கிரீன் கொஞ்சம் பிளர்ரா ஹலோ. தெரியுதுண்ணா. கிளியரா இல்லண்ணா. ஸ்கிரீன் கிளியரா இல்லண்ணா. இப்போ கொஞ்சம் விசிபிளா இருக்கா, இது ஒரு நிமிஷம். இப்போ அப்படியே இருக்கா? இப்பவும் அப்படிதானா இருக்கு. அவர்கிட்ட ஸ்டாப் ஷேர் கொடுத்து பண்ணிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஹலோ. அப்படியே தானே தெரியுது, ரொம்ப பிளர்ரா தெரியுது. ஓரளவு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, இது ரொம்ப பிளர்ரா தெரியுதுண்ணா.
இப்பவும் அப்படிதான் தெரியுதா? ஹலோ. இப்பயும் அப்படிதானா தெரியுது. ஸோ கொஞ்சம் ஓகேவா இருக்கா இல்ல அப்படியே தான் பாருங்க பிளரா? இல்லண்ணா கிளியரா இல்லண்ணா. ஹலோ, அப்படியே பிளரா தான் இருக்கு. இப்பவும் அப்படிதான் பாருங்க. ஸ்கிரீன் தெரியலையா? ஹலோ. பிளர் தெரியலண்ணா. தெரியலண்ணா. தெரியுதா? ஹலோ, தெரியுதா தெரியலையா? பிளரா இருக்கா? அண்ணா அப்படியே தானே இருக்குது. பிளர்ரா தான் தெரியுதுண்ணா.